சாவித்திரியின் செயல்கள் யாவும் அர்ப்பண உணர்வுடன் நிகழ்த்தப்படுபவைகளாக இருக்கின்றன. அவள் உதிர்க்கும் திருச்சொல் ஒவ்வொன்றும் மந்திர சக்தி பொருந்தியதாக இருக்கிறது. சாவித்திரிக்குள் குடிகொண்டிருக்கும் மகத்துவமானது வெளிப்படுவதற்கான தக்க தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அவள் வழங்கும் ராஜரீக மகத்துவம், மேன்மை, இனிமை, ஆனந்தம், அனைத்தையும் ஆட்கொள்ளும் வலிமை, அன்பின் விரிவான ஆற்றல் போன்றவற்றை பெறுவதற்கேற்ற ஏற்புத்திறன் உள்ள நல்ல இயல்புகளை அது தேடுகிறது. உலகமானது சொர்க்கத்தை கைப்பற்றுவதற்கு உதவுகின்ற ஒரு படிக்கல்லாக அவளுக்கு பயன்படுகிறது. அவளது ஆன்மா சொர்க்கத்தின் எல்லைகளுக்கு அப்பால் நோக்கும் திறன் பெற்றதாக இருக்கிறது. அறியப்படாத பேரிறைமையிடமிருந்து வெளிப்படுகின்ற உயர்ந்ததோர் ஒளியை அது சந்திக்கிறது. அனைவருள்ளும் குடிகொண்டிருக்கும் பிரபஞ்ச ஜீவனை சாவித்திரி இனம் கண்டு கொள்கிறாள். உயிர் வாழ்கின்ற இதயங்களையும் மானுட வடிவங்களையும் நோக்கி திரும்பும் அவள் அனைத்தையும் அனைவரையும் தனது ஆன்மாவின் பிரதிபலிப்புகளாக காண்கிறாள். உணர்வின்மையின் பிடிகளில் இருந்து அவர்களை மீட்டு தன் ஜீவனுள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒளியை நோக்கி உயர்த்த அவர் விரும்புகிறாள். ஒரு சிலர் மட்டுமே சாவித்திரியின் அழைப்புக்கு இணங்கி தங்களை விரிவுபடுத்தி கொள்ளவும் உயர்த்தி கொள்ளவும் முன்வருகின்றனர். ஆனால் அவர்களுள் ஒரு சிலர் மட்டுமே அவளுள் திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கும் தெய்வீகத்தை உணர்கின்றனர். அவர்களுள் ஒரு சிலர் மட்டுமே அந்த தெய்வீகத் தன்மையோடு தங்களை சேர்த்து இணைத்து கொள்வதற்கு மேலும் உயர்வதற்கு முயற்சி செய்கின்றனர். ஆயினும் மனிதர்கள் தங்களுடைய மானுட இயல்புக்குள் சிறைப்பட்டவர்களாக இருப்பதால் அவர்களால் சாவித்திரியின் சோர்வற்ற நடையின் வேகத்துடன் இணைந்து கொள்ள முடியவில்லை. சாவித்திரியின் நடை உலாவினை பார்த்து அனைவரும் அவளை ஆராதிக்கின்றனர். அது அவர்களது மானுட இயல்புக்கு மிகவும் தொலைவில் உள்ளதாக, கடவுளர்களது நடையைப் போன்று அதிதுரித வேகம் பொருந்தியதாக, அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிப்பதாக இருக்கிறது. அவளுக்கு இணையான வேகத்துடன் அவர்களால் நடைபோட முடியாமல் இருந்த போதும் அவளது ஒளியின் துணையின்றி தங்களால் வாழ முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றனர். சாவித்திரி என்னும் கதிரவனை சுற்றி வரும் துணைக்கோள்களாக இருக்கும் வண்ணம் வலியுறுத்தப்பட்டவர்கள் போன்று அவர்கள் இயங்குகின்றனர். அவர்கள் அவளை மிகவும் நேசிக்கின்றனர். அவள் வகுத்து கொடுத்துள்ள பாதைகளில் தட்டுத்தடுமாறி நடந்த வண்ணம் அவர்கள் அவளை பின்தொடர்கின்றனர்.